இதைத்தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஃபைனலி பிக் பாஸ் சீசன் 10 த காமன் மேன் ஷோக்கான ப்ரோமோ வெளியாகி மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஜட்ஜு 3 பேர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆர்யா, ஓவியா மற்றும் ராஜு அவர்கள். ஸோ காமன் மேன் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரையுமே இந்த ப்ரோமோவில் காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்டி வந்து கதறி அழுதபடி காமன் மேன் ஷோவை விட்டு வெளியேறி இருக்காங்க. என்ன நடந்துச்சு, இந்த காமன் மேன் ப்ரோமோ எப்படி இருந்துச்சு, காமன் மேன் எத்தனை எபிசோடு வரப்போகுது, எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். முக்கியமாக முனியம்மா அவர்களுக்கு மக்கள் ஆதரவு அப்படிங்கிறது எகிரிக்கிட்டு இருக்கு. அந்த ப்ரோமோக்கு கீழே எல்லாரும் முனியம்மாவுக்கு வாழ்த்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை முனியம்மா காமன் மேன் ஷோல இருந்து பிக் பாஸ் சீசன் 10க்கு செலக்ட் ஆகாம காமன் மேன்லேயே வெளியேறிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு. ஸோ உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக உலகமே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருந்த உங்களுடைய பிக் பாஸ் காமன் மேன் ஷோ ஆகஸ்ட் 16 கிராண்ட் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய புது முகங்களை நம்மளால பார்க்க முடிந்தது. அதில் வந்து தலையில டோப்பாவை கவுத்த மாதிரி ஒரு பர்சன் வந்திருந்தாரு. அவர்கிட்ட ஜட்ஜஸ் கேட்குறாங்க, என்னப்பா உன் பாடி லாங்குவேஜ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, நீ பிறந்ததுலேருந்தே அப்படிதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா சார் அப்படின்னு அவரும் சொல்றாரு. ஓவியா அதுக்கு வேற லெவலில் ஒரு கவுண்டர் கொடுத்துருப்பாங்க. பிறந்தப்போ உங்களுக்கு தலையில இதே மாதிரி முடி இருந்துச்சா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் காமன் மேன் கண்டஸ்டன்ஸ் வந்து காமன் மேன் ஷோவை ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெண் ரொம்ப பாவம், அவங்கள வந்து கண்டென்ட் பண்ண சொல்லி ஜட்ஜஸ் கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அந்த பொண்ணு ஒரு பெட்டரான கண்டென்ட்டாக பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த பொண்ணுக்கு அப்பா இல்லை போல, அப்பா இல்லாத ஒரு விஷயத்தையே கண்டென்ட்டாக பண்ணி சிம்பத்தி தேட ட்ரை பண்ணியிருக்கு. அந்த பொண்ணை வந்து ரிஜெக்ட் பண்ணி அமிச்சிட்டாங்க போல இருக்கு. உடனே கண்ணீர், அப்பாவை பற்றி பேசினா நீங்கள் வந்து செலக்ட் பண்ண மாட்டீங்களா? அப்பாவை விட வேற கண்டென்ட் என்ன கண்டென்ட்டுக்கு நல்ல கண்டென்ட் இருக்கு? த காமன் மேன் இஸ் டோட்டலி ஃபேக். இது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா? ஏன்னா அந்த பொண்ணு காமன் மேன் இஸ் டோட்டலி ஃபேக்குங்கிறது அதை அப்படியே கட் பண்ணி ப்ரோமோவில் போட்டிருக்கீங்களடா. ஏன்னா அந்த காமன் மேனை ஸ்கேம்னு சொல்லி பல பேர் வந்து சமூக ஊடகங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கான். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸை தான் இவங்க ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு சராசரி மனிதருக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்படலை அப்படிங்கிற விமர்சனம் அப்படிங்கிறது எழுந்துகிட்டே இருக்கு. ஏன்னா முனியம்மாவை வந்து நம்ம சராசரி பெண்மணி அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க தான், அவங்களுக்குமே ஒரு 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்லாம் இருக்கு. அதுக்காக அவங்க ஒரு மிகப்பெரிய ஆளுமை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சாதாரண ஃபோனில் வீடியோ எடுத்து போட்டு அதை எடிட் கூட பண்ணாமல் மனசில் இருக்கிறத பேசி எடுத்து போட்டு மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகிறத வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி அவங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்போ உண்மையிலேயே முனியம்மா போன்ற நபர்களுக்கு பிக் பாஸ் காமன் மேன்ல வாய்ப்பு கிடைச்சதை நம்ம வரவேற்கிறோம். அதே நேரத்தில் ஒருத்தங்க 8 கின்னஸ் ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்கிறாங்களாம். ஒரு மிகப்பெரிய மாடலாக இருக்கிறாங்களாம், ஒரு பெரிய செலிபிரிட்டி. அவங்கள வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க எதுக்குடா காமன் மேனுக்கு வரணும்? நீங்கள் டைரெக்டாக 18 கண்டஸ்டன்ட் வந்து நீங்கள் எடுப்பீங்கல்ல, மொத்தம் 18 பேர் வந்து செலிபிரிட்டி சைடு, காமன் மேன்ல இருந்து ஒரு 5 பேர் 6 பேர், நீங்கள் அந்த 18 பேரில் ஸ்லாட் பண்ணி அவங்கள உள்ளே கொண்டு வந்திருக்கலாமே. எதுக்கு காமன் மேனுக்குள்ளே அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஒரு நியாயமாக ஒரு எளிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து பறிக்கிறீங்க? அதில் வந்து ஒரு மர்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்ட நபர் போல இருக்கு, பயங்கரமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறாரு. இவருக்கெல்லாம் காமன் மேனில் என்னடா வேலை? தன்னுடைய மர்ஷியல் ஆர்ட்ஸ் மூலமாக பிரபலம் அடைந்திருக்கக்கூடிய நபருக்கு காமன் மேன் கேட்டகரியில் என்ன வேலை அப்படிங்கிறது நமக்கு சத்தியமாக தெரில. அதே போல் வந்து ஒரு ஆன்டி ஒருத்தங்க புடவைலாம் கட்டிட்டு நிற்கிறாங்க, ஏதோ ஒரு டாஸ்க்கு. அந்த ஆன்ட்டியை கொண்டு போய் தூக்கி வந்து வெளியில் போட்டாங்க போல இருக்கு. அந்த ஆன்ட்டி டென்ஷன் ஆகி கத்துறாங்க, இவ்வளோ பேர் இருக்கும்போது என்ன மட்டும் எதுக்கு தூக்கி கொண்டு போய் வெளில போட்டீங்க? எங்களை பார்த்தா உங்களுக்கு இலக்காரமாக இருக்கா? ஏன்னா அந்த பிக் பாஸ் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மே மெஜாரிட்டியாக என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, சிட்டியிலேருந்து வரணும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும், அழகாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். இந்த மாதிரி கல்யாணம் ஆன நபர்கள், ஏன் இந்த மாதிரி முனியம்மா மாதிரி இந்த ப்ரோமோவில் இந்த ஆன்ட்டியை கொண்டு போய் தூக்கி வெளில போட்டாங்கல்ல, அவங்கள மாதிரி நபர்கள்லாம் வந்து பிக் பாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்முக்குள்ளே வரக்கூடாதா? இதே போல் தாமரை வந்து பிக் பாஸ்க்குள்ளே வந்து அவங்க ஏற்படுத்தின இம்பேக்டை இன்னும் மக்கள் மறக்கலை. அதனால் பிக் பாஸ் அப்படின்னா இப்படிப்பட்ட நபர்கள் தான் வரணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அந்த மனநிலையிலிருந்து மக்கள் முதல்ல வெளியில் வரணும். ஏதேதோ வித்தியாசமாக டாஸ்க் கொடுக்குறாங்க, சேரை தூக்கிட்டு நடக்கணும், குடத்தை வச்சு சண்டை போடணும் அப்படின்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் நினைக்கிறேன், ஒரு பையன் வந்து முட்டி போட்டு ஃபுல்லாக நடந்து வந்துட்டு இருந்தான், எனக்கு வந்து பிக் பாஸில் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு ஒரு போர்டை கையில் வச்சுக்கிட்டு. அது மிகப்பெரிய அளவில் சமூக ஊடகங்களை அப்பயே வந்து காட்டுத்தியாக பரவுச்சு. அந்த பையனுக்கு போன சீசனில் வந்து வாய்ப்பு கிடைக்கல. அந்த பையன் வந்து பேசுகிறான், இந்த மாதிரி வந்து நான் ரொம்ப இம்மச்சூர்டாக நடந்துக்கிட்டேன், எனக்கு சீசன் 9 வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு ஓவியா ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க, இப்போ மட்டும் நீ மெச்சூர்டாக நடந்துக்கிட்டு
ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஓவியா கேட்குறாங்க. உண்மையிலேயே ஓவியா மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சனை வந்து ஜூரி செக்ஷனில் இந்த ஜட்ஜாக வந்து தேர்ந்தெடுத்தது வந்து உண்மையிலேயே நல்ல விஷயம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய நிறைகளை குறைகளை ஓவியா வந்து ஆன் டு த ஃபேஸ் சுட்டி காட்டிகிட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே நல்ல விஷயம். ஓவியா வந்து இந்த காமன் மேன் ஷோவை நல்லபடியாக எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு இந்த ப்ரோமோ பார்க்கும்போது. அப்புறம் கடைசியில் தான் வந்தார் விநாயக் அப்படிங்கிற மாதிரி டன் 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 அப்படின்னு பிக் பாஸ் காமன் மேன் ஷோக்குள்ளே ஒரு ஆன்டி ஒருத்தவங்க நைட்டியை போட்டுக்கிட்டு வர்றாங்க. ஜட்ஜஸுக்கெல்லாம் ஷாக்கு, என்னடா இது இவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் வந்து மாயா வந்து சொல்லுது, இந்த மாதிரி வந்து இதை நான் தெலுங்கில் பார்த்துருக்கேன், நீங்கள் அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே ஏதோ ட்ரை பண்ண முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு மாயா சொல்லுது. ஆரி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை வச்சு ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ண பார்க்குறீங்க, இதை வச்சு நீங்கள் ஏதோ தப்பாக பிளான் பண்ணிடுறீங்க அப்படின்னு ஆரி சொல்கிறாரு. அவங்களுக்கு வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க. அந்த ஆன்ட்டி வந்து புலம்புறாங்க, இந்த மாதிரி வந்து ஜட்ஜஸ் வந்து என்கிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டாங்க, ரொம்ப கோபமாக நடந்துக்கிட்டாங்க, ஜட்ஜஸை வந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள், அப்பாலஜைஸ் பண்ண சொல்லுங்கள், நான் வந்து இந்த நிகழ்ச்சியை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆன் ஹோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு வந்து காட்டப்படுது. ஸோ கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக, நம்ம தனியாக தெரியணும் அப்படின்றதுக்காக நைட்டியை போட்டுட்டு இந்த ஆன்ட்டி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் கதறி அழுதபடி காமன் மேன் ஷோவை விட்டு அந்த ஆன்ட்டி வெளியேறி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னடா ஆன்ட்டின்னு சொல்கிறேன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க. அவங்களுடைய பேர் வந்து பிரியதர்ஷினி. அந்த ஒட்டுமொத்த ப்ரோமோலையுமே யாருக்குமே வந்து பேர் போட்டு காட்டலை. முனியம்மா பேரை கூட போடலை. அவங்க தான் பாப்புலராக இருக்காங்க. மக்களுக்கு மத்தியில் முனியம்மாவுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் அப்படிங்கிறது எகிரிட்டு இருக்கு. அந்த ப்ரோமோவில் முனியம்மாவுடைய பேரை கூட போடலை. ஆனால் இந்த நைட்டி போட்டு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ண முயற்சி பண்ண அந்த ஆன்ட்டியோட பேர் பிரியதர்ஷினி அப்படிங்கிறத போட்டு அப்படி காட்டுறாங்க. அப்படின்னா ஆன்ட்டி வந்து நைட்டி போட்டுட்டு வந்தது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதை நெகட்டிவாக கொண்டு போய் இந்த ஷோவை ஹிட் பண்ணுறதுக்கு இந்த ஆன்ட்டியை டிஆர்பிக்காக இந்த விஜய் டிவி அப்படிங்கிறது பயன்படுத்திக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. பிக் பாஸ்க்குள்ளே நடந்த நிறைய டாஸ்க்கை வந்து ரீக்ரியேட் பண்ணி அதுக்கெல்லாம் ஒத்திகை அப்படிங்கலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏஞ்சல்ஸ் வர்சஸ் டீமன்ஸ் டாஸ்கில் வந்து நம்ம சாச்சனாலாம் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க, ஏஞ்சலாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் முனியமாக நினைக்கிறேன் சாச்சனாட்ட போயிட்டு டெவிலாக இருந்து அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ப்ரோமோ பார்க்கும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. காமன் மேன் ஷோ வந்து உண்மையிலேயே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், விறுவிறுப்பாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. இந்த ஜட்ஜஸில் வந்து ஓவியா வந்து உண்மையிலேயே ரொம்ப ப்ராமிசிங்காக தெரியுறாங்க. என்னதான் ஆரி, ராஜு இவங்க எல்லாமே வந்து ஓவியாவோட ஜட்ஜஸாக இருந்தாலும் அந்த டிசைடிங் அத்தாரிட்டி அப்படிங்கிறது நான் ஓவியா கிட்ட தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா செலக்டட் அப்படிங்கிற கிரீன் கார்டையும் ஓவியா தான் எடுத்து காட்டுறாங்க, ரிஜெக்டட் அப்படிங்கிற அந்த ரெட் கார்டையும் வந்து ஓவியா தான் எடுத்து காட்டுறாங்க. ஸோ ஓவியாவுக்கு வந்து இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறது வந்து உண்மையிலேயே நல்ல விஷயம். ஏன்னா இந்த காமன் மேன் கண்டஸ்டன்ஸில் யார் பெட்டராக இருப்பாங்களோ அவங்கள வந்து நேர்மையாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஓவியா செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆரி மேலேயுமே அந்த நம்பிக்கை இருக்குது. ராஜு வந்து ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக ஓகே, ஆனால் ஒரு ஜட்ஜாக வந்து எந்த அளவுக்கு செயல்படுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, அந்த காமன் மேன் அப்படிங்கிற பேரில் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்களை நிறைய பேரை உள்ளே கொண்டு வந்துட்டாங்களோ அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு ஓரமாக இருக்கக்கூடிய கவலையாக இருக்குது. சரி, செலக்ட் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த காமன் மேன் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து லிஸ்ட்டு லீக் ஆகிருக்கும், யார் யாரெல்லாம் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து முனியம்மா வந்து ப்ராமிசிங்காக தெரியுறாங்க. உங்களுடைய ஃபேவரட் காமன் மேன் கண்டஸ்டன்ட் யார் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.